த்ரிஷா கிட்ட போடு. த்ரிஷா பயணமாகறாங்களே, கரண்டை பற்றி போடுறாங்க. சரி, இவருக்கு வேற நம்ம லீவில் இருந்தாலே பொறுக்காது. த்ரிஷாக்கா வேற ஆடி முடிச்சிருமே, அவங்க போடுறதுக்குள்ளேயும் ஏமா கரண்டை போடுங்கடா, மட்ட சாங்க பார்க்கணும். த்ரிஷாக்கா ஆடுறத அவங்க கரண்டை போட மாட்டாங்க இவ்வளோ. நமக்கு தான் 2 நாள் லீவ் இருக்குல்ல, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். சரி, நம்ம மாப்பிள்ளை ஒத்தப்பணியார வீட்டில் போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறம் வருவோம். இப்போ எங்கே இருப்பேன் நம்ம ஒத்தப்பணியாரம்? சரி, போய் பார்ப்போம். என்னடா பண்றோட்டி, எங்கேயோ போகிற போல? அப்பாட்ட சொல்லாம மூலமாக ஓட போகலான்னு பார்க்குறியா? எங்கடா போகிற? ஏப்பா, நம்ம ஒத்தப்பணியார் இருக்கியால, வீட்டில் கொஞ்ச நேரம் விளாண்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ணுற? அம்மா வந்தாலே மாட்டி விட்றாதப்பா நீ வாட்டுக்கு. அவ்வளோதான் போகிறான். நான் வந்து ஆல்ரெடி தலானியை வச்சு நான் தூங்குற மணிக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொல்லு, வந்துடுறேன். அதுக்குள்ளேயும் அதுவும் லேட்டாக வச்சுருக்கேன். பாத்ரூமில் வாயில் தண்ணியை திறந்து விட்டு பண்ருட்டி குளிக்கிறேன்னு சொல்லி விட்டுரு. அதையும் நம்பிடும். அம்மா ஒரு லூசுப்பா, நம்பிடுறேன். என்ன அப்படியே கொஞ்ச நேரம் ஜமாளிப்பா, வந்துடுவேன். என்கிட்ட மாட்டி விட்டுறாதப்பா, உன்னை நம்பிடுறேன். வெளியே போகிறேன். யாராம்மா அவனை பண்றோட்டே, போயிட்டு வாடா. அவன் அப்போ நான் இருக்கேன்டா. போடா டேய், போயிட்டோட விளாண்டோட பார்த்து விளாட்றா போனேன். என்னங்க பண்ணுறீங்க? ஐயோ, என்ன இப்போ வேகமாக வந்துட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. இவன் வேறு வெளியே போட்டியான். சரி, அதனாச்சும் ஒன்று சமாளிப்போம். என்னங்க சோகமாக உட்காந்துருக்கீங்க? எங்க பண்றோட்டிய நீ மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, கடைக்கு அமுச்சு விட்ருக்கேன். காலு வலி, அதான் மாத்திரை வாங்க அமுச்சு விட்ருக்கேன். இப்போ வந்துடுவேன். அப்போ அதே போயிட்டான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துடுவேன். நீ கொஞ்சம் வேலையை பாரும்மா. டீ எதனாச்சும் போட்டு வாம்மா. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பாரியா, குதிரைலாம் நப்பாட்டிருக்கேன் வீட்டு முன்னாடி. ஏலே ஒத்த பணியாரம் மாப்பிள்ள, ஏலே ஒத்த பணியாரம் வாழை வெளியே. எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 நாள் லீவில் வீட்டிலே உட்காந்து என்ன பண்ணுற? சோட்டா பீம் பார்க்குறியா? வெளியே வாழ ஒத்த பணியாரம். என்றா மாப்பிள்ள பண்றோட்டி, என்ன இந்த பக்கம் புதுசாக எங்கிட்டலாம் வரைய மாட்டேடா. வீட்டிலே உட்காந்து டான்ஸ் ஆடுவேன், இல்லைன்னா எதனாச்சும் கேமு தான் ஆடுவேன். இங்கே வந்துருக்கு என்ன மாப்பிள்ள புதுசாக இருக்கு பண்றோட்டி. மாப்பிள்ள 2 நாள் லீவ் இல்லடா, அதான் வெளியே வந்தேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் கரண்டே வரலடா. கிருஷ்ணாக்கா ஆடிட்டு இருக்கும்போது நான் ஆடிக்கிட்டு இருந்தேன்னா கரண்ட் வேற போச்சு. அதை கடுப்பாக வெளியே வந்துட்டேன். எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் உங்கள் அம்மா விடவே மாட்டாங்களே, எப்படி வந்து உங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு உங்கள் அம்மா தேடி வர போகிறாங்கடி. இப்போ அவளை விடுற, நம்ம விளாடுவோம்டா வாடாடி. ஆமாம், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா மாப்பிள்ள. ஏன்டா நேற்று ஸ்கூலுக்கு வரல? நான் பார்த்தேன் ஸ்கூலில் ஆளக்கானா, அதான் நான் மட்டும் போயிட்டேன். நேற்று ஏபிசிடி டெஸ்ட்டு வச்சாங்க, நானும் 5 மார்க் வாங்கிட்டேன்பா. அதை ஏன்டா கேட்குற மாப்பிள்ள? நேற்று ஏபிசிடி டெஸ்ட்டில் அதான் முன்னாடியே லீவை போட்டுடலாம், நேற்று லீவை போட்டுடலாம்னு பிளான் போட்டேன். நான் என்ன பண்ணேன், யூனிஃபார்மை இந்த பிளான் என்னோட ஃப்ரெண்டு சொன்னான்டா. யூனிஃபார்ம் எடுத்து முக்கி வச்சிடுறா, உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட மாட்டாங்க, லீவ் போட சொல்லிடுவாங்க யூனிஃபார்ம் நனைஞ்சிருக்கனால அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பண்ணேன், யூனிஃபார்மை நினச்சி வச்சேன். சூப்பர் ஐடியாவாக இருக்கேடா, என்கிட்ட சொல்லவே இல்லை இது. இருடா, அவசரப்படாதடா, முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறா. டே பண்றோட்டி, நான் வந்து யூனிஃபார்மை முக்கி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே முக்கி வச்சுட்டு போய் தூங்கிட்டேன்டா. எங்கள் அம்மா எந்திரிக்கிறது முன்னாடியே பண்ணிட்டேன். சரியா, எங்கள் அம்மா எந்திரிச்சக்கப்புறம் யூனிஃபார்மை பார்த்தாங்க, நனைஞ்சிருந்தனால லீவு போட சொல்லுவாங்கன்னு பார்த்தா கலர் ட்ரெஸ்ஸை போட்டு உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னடா ஆச்சு? அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒரு நல்ல பிளான் கிடச்சிச்சிடான். அந்த ஐடியாவை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினச்சேன்டா. வயிறு வலி தான், வேறு எதுவும் கிடையாது. அம்மாட்ட போய் அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமான்னு சொன்னா. அந்த இதை நீயே பாரு. மாமா சாப்பிட்டதுக்கு அதுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதும்மா, அம்மா வயிறே வெடிச்சிரும் போலம்மா, ரொம்ப வயிறு வலிக்குதும்மா, என்னால் நடக்கக்கூட முடியலம்மா, ப்ளீஸ்மா எனக்கு லீவை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேம்மா. நாளைக்கு ஸ்கூலில் தான்மா வைப்பாங்க, நாளைக்கு லீவெலாம் விட மாட்டாங்கம்மா, சனிக்கிழமை லீவ் விட மாட்டாங்கம்மா, நாளைக்கு ஸ்கூலு தான்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போடுறேம்மா ப்ளீஸ்மா. என்னது வயிறு வலியா?
வா 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 ஆஸ்பத்திரி போவோம். ஆஸ்பத்திரி போனால் சரியாயிரும். வேமா வா ஆஸ்பத்திரி போயிட்டு அப்படி ஸ்கூலுக்கு போவோம். எப்படி இருந்தாலும் நீ ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணும். என்னது ஆஸ்பத்திரியா? மா என்னம்மா ப்ளீஸ்மா, ஆஸ்பத்திரி போனால் ஊசி போடுவாங்கம்மா. அதுக்கு நான் ஸ்கூலுக்கே போகிறேம்மா. போவாங்கிட்டு எப்போ பார்த்தாலும் இதான் மாப்பிள்ள அப்போ நடந்துச்சு. ஏ என்னடா சொல்கிற? இவ்வளோவா பிளான் போட்டிருக்க ஒரு நாளில்? எனக்கு கூட இவ்வளோ அறிவு இல்லையாடா? மொத்த புண்ணியவரம் நீ எங்கேயோ போயிட்டடா. சரி இவ்வளோ இது போட்டிருக்கேன், எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. எப்போ லீவ் போட்ட? அது எப்படா? எல்லாமே அவங்க அம்மா உன ஸ்கூலுக்கு போட பிளான் போட்டாங்க, நீ எப்படி லீவ் போட்ட? அதை முதல் சொல்லு. மாப்பிள்ள நம்மகிட்டலாம் முடியாது மாப்பிள்ள, நம்மளாம் யாரு? நான் என்ன பண்ணிட்டேன், நான் எல்லாமே கிளம்பி சாப்பிட்டு கிளம்பிட்டேன்டா. வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வந்தேன். வேன் ஒரு டைம் பார்த்து உள்ளே வந்துட்டு, ஐயோ எனக்கு பாட்டுக்கு வயிற்ற கலக்கிடுச்சு. நான் பாட்டு பாத்ரூமில் உட்காந்துட்டேன். வேனு போயிடுச்சு. அவ்வளோதான், டவுசர்லாம் இதாக்கிட்டேன். அப்படியே வயிற்ற கலக்கிடுச்சா, நான் பாட்டு லீவை போட்டு அப்படியே மயங்கம் இந்த மணிக்கு ஆக்டிங்கை போட்டு லீவை போட்டேன். எங்கள் அம்மாவை நம்பிட்டாங்க, அப்படியே லீவை போட்டேன். எப்படி மாப்பிள்ள ஏபிசிடி ஒன்று கூட தெரியாது எனக்கு. வந்திருந்தா முட்டை மார்க் வந்திருப்பேன். மேம்கிட்ட அடி வாங்குறதுக்கு இங்கே அம்மாட்ட அடி வாங்கிடலாம். அதனால தான் சரி உன் கூட சுற்றுறதுக்கு நான் கேவலமாக இருக்கணும்டா. ஏபிசிடி தெரியாமல் ஒன்றமாக இருக்கியாடா. சரி உடா ஒத்த பண்ணியாரன். நான் வீட்டுக்கு போகிறேன்டா. டேய் உன் கூட நான் விளையாடவே வரமாட்டேன்டா இனிமேல்.